Hey guys, welcome to my channel. என்னோட சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பேசிக் ஸ்கின் கேர் பத்தின வீடியோஸ் தான் பார்க்க போறோம். So let's get started. இன்னைக்கு நம்ம காஃபி பவுடர் மெயின் இன்கிரிடியன்ட்டா வச்சு தான் ஸ்கின் கேர் பார்க்க போறோம். ஸ்கின் கேர்னு வந்துட்டாலே கிளென்சிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கிளென்சிங்காக நான் காஃபி பவுடர், கடலை மாவு, பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பிங்காக நான் சுகர், காஃபி பவுடர், ஹனி அண்ட் டொமேட்டோ எடுத்து ரெடியாக வச்சுக்கிறேன். ஃபைனல் ஸ்டெப் ஃபேஸ் பேக்காக நான் பஞ்சாரஸோட முல்தான் மெட்டி எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோ பவுடர் நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் பொட்டேட்டோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பொட்டேட்டோ பவுடர் எப்படி செய்யுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நான் ரோஸ் வாட்டர் வச்சு இந்த பேக்கை நான் ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்கின் கேருக்கு தேவையான கிளென்சிங், ஸ்க்ரப்பிங், ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் என்னோடய ஹேரை நான் தூக்கி பன் மாதிரி போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஃபேஸ் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கழுத்துக்கு அப்ளை பண்ணுவோம், அது முடியலெல்லாம் சிக்கி நல்லா இருக்காது. கிளென்சிங்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவு, காஃபி பவுடர், பாலை மிக்ஸ் பண்ணி நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். கிளென்சிங் எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட், இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் ஸ்வெட் க்ளாகாக இருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி கொடுக்கும், போர்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மைல்டு ரப் பண்ணுங்க. கிளென்ஸ் பண்ணோடனே ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஸ்க்ரப்பிங்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹனி, டொமேட்டோ, காஃபி பவுடரை என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டொமேட்டோ வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப்பிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இன்னர் க்ளோவை வெளில கொண்டு வரும். ஹனி நம்மளுக்கு நேச்சுரலாகவே க்ளோ கொடுக்கும். ஸோ 2 to 3 minutes ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். சில பேருக்கு உதட்டுக்கு மேலே பிக்மெண்டேஷன் இருக்கும், அதாவது கருப்பாக இருக்கும் உதட்டுக்கு மேலே. அவங்களாம் வந்து ஸ்க்ரப்பிங்கை ட்வைஸ் இன் எ வீக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து ஸ்க்ரப்பிங் வந்து வாரத்தில் 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணினா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், உங்களோட இன்னர் க்ளோ வெளில வரும். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காஃபி பவுடர் அண்ட் முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக்கை என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறேன். நான் ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணுறேன். நீங்கள் கையை வச்சு கூட ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபேஸில். நீங்கள் எப்போதுமே ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஃபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே வந்து உங்கள் கழுத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு ஃபேஸ் ஒரு கலராக இருக்கும், கழுத்து ஒரு கலராக இருக்கும். அதுக்கு இதுதான் காரணம். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண பிறகு என் கையால் ஒரு தடவை ஜென்டலாக மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்கின் கேர் வீடியோ ஃபுல்லாமே நம்ம காஃபி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். காஃபி பவுடர் நம்ம ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஷியல் ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ஒரு ரேடியண்ட்டான க்ளோயிங்கான லுக் கொடுக்கும். ஸோ 10 நிமிஷம் நான் என்னோடய ஃபேஸில் மாஸ்க் அப்ளை பண்ணி பிறகு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறேன். இந்த காஃபி பவுடருடைய ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே எடுத்து காமிக்கும். ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே நீங்களே பார்க்கலாம் என்னோடய ஸ்கின் எவ்வளோ ப்ரைட்டாக, கிளியராக, க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.